ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய சிம்பிள் ரொட்டீன், அதாவது என்னோடய டெய்லி ரொட்டீன்னா என்ன, நம்ம ஒரே விஷயத்த வந்து ரெகுலராக நம்ம லைஃப்பில் பண்ணுறது தான் வந்துட்டு டெய்லி ரொட்டீன், கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி என்னோடய ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு ரொட்டீனாக பண்ணுற சில விஷயத்த வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பில்டப் கொடுக்குற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வீடு க்ளீன் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நேற்று நைட்டு வந்து கொஞ்சமாக சிக்கன் செஞ்சுருந்தோம். அது வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அது பத்தாது, அதனால ரசம் மட்டும் வைக்கணும். ஸோ நான் இப்போ வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கனால நான் அந்த ஃப்ரண்ட் டோர் வந்து எப்பொழுதுமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் வென்டிலேஷன் ப்ராப்ளம் இருக்குது. எங்களோட பெட்ரூமில் மட்டும்தான் கொஞ்சம் விண்டோஸு அந்த மாதிரிலாம் இருக்குது, கொஞ்சமாவது காற்று வரும். மற்றபடி கிச்சன்லேயோ ஹால்லேயோ இல்லை இன்னொன்று ஒரு பெட்ரூம்லேயோ வந்துட்டு அவ்வளோவா வென்டிலேட்டடாக இல்லை. ஸோ இதனால் ரொம்ப சஃபகேஷனாகவே இருந்துச்சு. ப்ராப்ளம்னு ஒன்று இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதனால் இதுக்கு என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ஐடியா கிளிக் ஆயிடுச்சு. மார்னிங் எந்திரிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்டெல்லாம் முடித்ததுக்கப்புறம் முன்னாடி ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாலில் வந்துட்டு ஃபேன் போட்டு விட்டுறலாம். ஏன்னா என்னால் ரொம்ப நேரம் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணியும் விட முடியாது. கொஞ்சம் எனக்கு ஒரு பயம், ஓப்பன் பண்ணி விட்டுட்டு உள்ளே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு 1 ஹார்க்கு மட்டும் ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு 2 ஃபேனையும் போட்டு விட்டுருவேன். அட் த சேம் டைம் நான் வந்து கிச்சனோட எக்ஸாஸ்ட்டும் போட்டு விட்டுருவேன். அண்ட் இன்னொன்று பெட்ரூமுக்கும் வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணி ஃபேன் போட்டு விட்டுருவேன். எங்களோட பெட்ரூமுக்கு வந்துட்டு முன்னாடி பால்கனியோட டோர் ஓப்பன் பண்ணி ஃபேன் போட்டு விட்டுருவேன். ஸோ இது வந்து ஒரு 1 ஹவர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வருது. ரொம்ப ஒரு மாதிரி சஃபகேட்டடாக இல்லாமல் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் விஷயம், ஆனால் இது ஒரு ப்ராப்ளமாகவே எனக்கு ஒரு 6 மந்த்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த புத்தி வந்து எனக்கு வேலை செஞ்சிச்சு. சரி, ஓகே, இப்போ அதை தான் நான் இன்றைக்கும் பண்ணியிருக்கேன். டோர்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீட்டை கூட்டிகிட்டு ஃபேன் போட்டு விட்டுட்டேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஹால் வந்து யூஸ் பண்ணவே மாட்டோம். ஏன்னா அங்கே வந்து அவ்வளோவா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகாது. 1 ஹவர் உட்காரலாம், அதுக்கு மேலே அங்கே உட்கார முடியாது. மாதிரி ரொம்ப சூடாக மூச்சு திணற மாதிரி அந்த மாதிரி ஆயிரும். இப்போ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த ரூம் எப்பொழுதுமே வச்ச மாதிரியே இருக்கும், எப்பொழுதுமே நீட்டாகவே இருக்கும். என்னோட எந்த வீடியோ பார்த்தாலும் அந்த ரூம் வந்துட்டு எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும், நீட்டாக கலையாமல் க்ளீனாக அப்படி இருக்கும். பட் இங்கே ரொம்ப ரொம்ப மெஸ்ஸியாகிற இடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய பெட்ரூம். ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றதுனால இன்னொன்று ஒரு ரூமை எடுத்துப்பார் அவர். நான் வந்து இந்த ரூமில் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருப்பேன். நான் ஏதாவது கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறது, இல்லை நான் ஏதாவது கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ரூம் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் இங்கே பால்கனி இருக்கனால சீக்கிரமாக டஸ்ட்டும் ஆகிடும். என்னோடய டேபிள் பார்த்திங்கன்னா எப்போதும் நீட்டாக தான் இருக்கும், கொஞ்சம் அங்கங்கன்னு களைஞ்சு தான் இருக்குது. வீடியோவில் பார்க்குறதுக்கு அப்படி மெஸ்ஸியாக தெரியுது. இந்த லைட் போட்டுட்டு இங்கே சேரில் உட்காந்துட்டேன்னா போதும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பிளேஸ் அதுதான். அண்ட் போன வாரத்தில் வந்துட்டு நான் வார்ட்ரோபெல்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு 2-3 ட்ரெஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். தூக்கி போட மனசும் வர மாட்டேங்குது. இப்போ அது எனக்கு வந்து பத்தவும் மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைடில் தூக்கி வச்சுருந்தேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் இப்போது. இந்த ட்ரெஸ் வந்துட்டு வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. பட் இந்த ட்ரெஸ் வந்து போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஒரு சைடில் தூக்கி வச்சுருக்கேன், ஏதாவது ரீமேக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு. நான் வந்து வயலின் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருவேன். ஸோ அதையும் ப்ராப்பராக தொடச்சி அதோட கேஸ்குள்ளே வச்சுட்டேன். அப்புறம் டிவி வந்துட்டு ஹாலில் தான் வச்சுருந்தோம். இந்த டெல்லி சூட்டுக்கு வந்துட்டு இந்த ஹால்லலாம் என்னால் உட்கார முடியாது ஏசி இல்லாமல். எங்களோட டிவி வந்து கொஞ்சம் சின்னது தான், அதனால் ஈஸியாக அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் வச்சுப்போம். சேரில் இருந்த கொஞ்சம் துணியெல்லாம் வந்து துவைக்கிறதுக்காக வச்சுருந்தேன். இப்போ அதை துவைக்கிறதுக்கும் போட்டாச்சு. அண்ட் இந்த ரூமையும் வந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து தான் குப்பை வருதுன்னே தெரியாது. ஏன்னா நாங்கள் ஃப்ரண்ட் டோர் அவ்வளோக்கும் ஓப்பன் பண்ணியே வைக்க மாட்டோம், ஹால்லேயும் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ரூம் கூட ஓகே, ஏன்னா பால்கனி இருக்குது, அதனால் டஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். பட் மற்ற ரூம்லலாம் எப்படி தான் குப்பை வருதுன்னு எனக்கு தெரியல. நேற்று வந்து நான் ஒரு ராங் சைடில் படுத்திருப்பேன் போல இருக்குது. இந்த கழுத்து வந்து ரொம்ப இழுத்துருச்சு, அப்படியே கொஞ்சம் சுலுக்கிடுச்சு. ஸோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சுட்டு, ஏன்னா என்னால் கூட்ட கூட ஒழுங்காக முடியல, ரொம்ப இந்த இடம் வலிச்சுட்டே இருந்துச்சு, ஒரு மாதிரி கழுத்து கோணிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் சரி ஸ்ப்ரே அடிச்சிடலான்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கேன். சரி, ஓகே, ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம், இல்லை நான் வேணால் ஐஸ் பேக் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன்.
அண்ட் நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? என்னோடய சைட் டேபிளில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால் பவுடர் பாக்கெட் வந்து வச்சுருப்பேன். ஏதாவது வெக்கேஷன் போகும்போது அந்த ஹோட்டல் ரூம்ஸ்லலாம் வச்சுருப்பாங்கள்ல, அதெல்லாம் பேக்கில் தூக்கி போட்டு வந்துடுறது. நைட் டைம்ஸ்லலாம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் எல்லாம் வரும்போது நான் அப்படியே ஒரு பேக்கெட் எடுத்து அழகாக பிரித்து இப்படி வாயில் கொட்டிப்பேன். ஐ நோ இது அன்ஹெல்தி தான், பட் ஒரு பேக்கெட் தானே அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிறது. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு என்னோடய டெய்லி ரொட்டீன் வந்து எழுதி போட்டுட்ருந்தேன். அதில் நான் எப்போல்லாம் வந்துட்டு ஜங்க் ஃபுட் அப்படின்னு டிக் பண்ணுறனோ, இல்லை நோ சுகர் அப்படின்ற இடத்துல டிக் பண்ணுறனோ, அதுக்கான ரீசன் வந்து இதுதான். ஆக்சுவல் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இந்த மாதிரி பால் பவுடரை எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்ருப்பேன். சரி, ஓகே. இப்போ லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு போயிடலாம். நான் வந்து சிம்பிளாக ரசம் தான் வைக்க போகிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு பெப்பர் வந்து 1 ஸ்பூன், ஜீரகம் வந்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அது கூட வந்துட்டு தோல் உரிக்காத பூண்டு ஒரு கைப்பிடி, ஒரு 3 பச்சை மிளகாய், எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையிலேருந்து பாதி இதுக்கு போட்டுருவேன், பாதி தாளிக்கிறதுக்காக போட்டுருவேன். மெயின் வந்து இதுதான். கொத்தமல்லியை வந்துட்டு நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சிடணும். அந்த தண்டு வந்து செப்பரேட் பண்ணிடணும், மிடில் பார்ட்டை வந்து செப்பரேட் பண்ணிடணும். ஸோ 3 பார்ட்ஸ் ஆயிரும்ல. மிடில் இருக்கிறத வந்து அரைக்கிறதுக்கு போட்டுடணும். அப்புறம் இந்த தண்டும் முன்னாடி இருக்க லீவ்ஸும் வந்து என்ன பண்ணணும்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கணும். இந்த அம்மியில் வச்சு இடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இடித்து எடுத்துக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு கெட்டிலில் தக்காளியும் புளியும் வந்துட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். வெந்ததுக்கப்புறம் தக்காளி மட்டும் எடுத்து வெளியில் வச்சுட்டு புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன் நான் புளியை மட்டும் தனியாக கரைச்சி எடுக்க சொல்கிறேன்னா, வந்து இந்த மாதிரி கல் இருக்கும், அதனால தான். ஸோ இப்போ புளியை மட்டும் தனியாக கரைச்சி எடுத்துட்டு இப்போ அது கூட வந்து நம்ம வேக வச்ச தக்காளியை வந்து லைட்டாக நசுக்கி மட்டும் விட்டுருங்க, போதும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கொத்தமல்லியோட தண்டு இருக்குல்ல, தண்டை வந்து நல்லா கொஞ்சம் க்ரஷ் பண்ணி அதுக்குள்ளே போட்டுடணும். அப்போ தான் ரசம் நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது கூட வந்துட்டு நான் 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் ஒரு திக்னஸ் கொடுக்கும் அதுக்காக. அது கூட ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்சி வச்சது கூட கொஞ்சமாக கல்லுப்பு, நம்ம தேவையான அளவு கல்லுப்பு மட்டும் போட்டு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரசம் செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இந்த 2 ஐட்டம் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். என் வீட்டுக்கு வர நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்போ வந்தாலும் எனக்கு ரசம் வச்சு கொடுன்னு தான் சொல்லுவாங்க. தெரியல, நம்மளோட ரசம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த குருமிளகு, சீரகம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் போட்டுடலாம். வந்து ரொம்ப வதங்கணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, சும்மா பேருக்கு ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்த அந்த புளி, அந்த தக்காளி, அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 2 விஷயம் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு தாளித்து விட்டுடலாம். அவ்வளோதான். இது வந்து கொதிக்கக்கூடாது, சிம்மில் வச்சுருங்க கேஸை. சால்ட் மட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவை இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரசத்தில் வந்து கொஞ்சம் நுரைச்சி வரும். இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தலையை போட்டு இறக்கிடலாம். அந்த 3 பார்ட்டாக பிரித்து வச்சுருந்தாலே அதில் டாப்பில் இருந்த பார்ட்டை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணி மேலே வந்து போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அண்ட் இது செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ரசத்தை எடுத்து ஒரு சைடில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நேற்று வச்ச சிக்கன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டும் சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியது தான். சிக்கன் வந்து அந்த பேனில் போட்டதுக்கப்புறம் அப்படியே விட்டுறக்கூடாது, கருகிரும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம், இல்லைனா மூடி திறந்து கூட விட்டுடலாம். ஆனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, அப்போ தான் கருகாமல் இருக்கும். நான் இன்னொன்று அடுப்பில் வந்துட்டு பதிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பிங்க் வாட்டர், அது வந்து வச்சுருக்கேன். இந்த சம்மர் டைமில் வந்துட்டு பதிமுகம் தண்ணி கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் ஹீட் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு அடுப்பில் சிக்கன் வந்து சூடாயிட்ருக்கு, இன்னொன்று அடுப்பில் வந்துட்டு பதிமுகம் தண்ணி ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, அவ்வளோதான். ரசம், ரைஸ், சிக்கன், அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கான தண்ணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஏதாவது மில்லட்ஸ் வந்துட்டு ரைஸ் கூட சேர்த்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து நான் கீனுவா சேர்த்திருக்கேன். உங்களுக்கு அது தெரியுதான்னு என்னன்னு எனக்கு தெரியல. கேமரா வந்து அந்தளவுக்கு கிளாரிட்டி இல்லை, ஸோ தெரிஞ்சிச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நடுவில் வந்துட்டு நான் கொஞ்சம் சிக்கன் வச்சுக்கிறேன். சிக்கனில் வந்து எப்போதும் இந்த கிழங்கு போட்டு செய்கிற சிக்கன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது சிக்கனை விட நான் அந்த கிழங்க தான் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் ரசம். நான் ரசம் ஒன்று செஞ்சுட்டா சைட் டிஷ் வந்து என்ன வேணாலும் அது கூட சூப்பராக இருக்கும். லைக் மஷ்ரூம், ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் அப்படின்னு எல்லாமே செம்மையாக இருக்கும். அது கூட
சரி, ஓகே. நாங்க லஞ்ச் சாப்பிட போறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் என்னோட வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.